So, good morning, everyone. Today, we are going to see about this patient, Mr. Perumal. 22 வயசு இவர் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா செக்காம்பட்டி என்ற வில்லேஜில் இருந்து வந்திருக்காப்புல. தம்பி வந்து ஆன்லைனில் ஜோபிக்ளோன் அப்படின்ற தூக்க மாத்திரை, இது வந்து ரொம்ப தூக்கம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தூக்க மாத்திரையை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி 40 மாத்திரை ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 30 எம்எல் 30 டு 50 எம்எல் கிட்ட வந்து மோனோக்ரோட்டோபாஸ் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்து வந்து குடிச்சிருக்காப்புல. கடந்த 21 ஜனவரி மாதம் 2026 கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி அளவில் தான் குடிச்சிருக்காப்புல சாயந்தரம் நைட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 9:15க்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அரூருக்கு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தருமபுரி மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 22 இங்கே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டு 22 பிப்ரவரி. போன மாதம் 22 வந்தாப்புல. வந்தப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு சுத்தமாக சுயநினைவு எதுவுமே இல்லாமல் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. வரப்போ வந்து கிட்டத்தட்ட 6 நாள் கண்டினியூஸாக ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து பேரலைஸ் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்தோம். 7வது நாள் தான் கொஞ்சம் கை கால்லாம் அசைக்க முடியல. பட் கண்ணை மட்டும் ஓரளவுக்கு திறந்தான். 8வது நாள் தான் ஓரளவுக்கு திறந்து நம்ம பேசுகிறதே புரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஐசியில் வென்டிலேட்டரில் இருந்து அங்கிருந்து படிப்படியாக ரெடியாகி எதிர்னாப்பில் இப்போ வந்து கொஞ்சம் மூமெண்ட் டிஸார்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது மெயினாக வந்து மோனோக்ரோட்டோபாஸில் இந்த மாதிரி வராது. பட் ஜோபிக்ளோன் அப்படின்ற அந்த மாத்திரை நிறையா போட்டதுனால மூளைக்கு கொஞ்சம் பாதிப்பானதுனால சரியாக சாப்பிட முடியல, நடக்க முடியல. ஸோ அந்த கால்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இவனை வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஸோ காப்பாற்றினதெல்லாம் கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா 6 நாள் ஃபிட்ஸோட வந்து இவனை ரெடி ஆவானா மாட்டானா, ஏன்னா ஒரு 2 டேஸ் வரும், இல்லை 3rd டே வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். பட் 6 டேஸும் கண்டினியூஸாக ஃபிட்ஸ் வந்ததுனால இவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் கடவுளோட அருளால் இவரை நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஸோ ட்ரெக்காஸ்டமி பண்ணியிருந்தோம். இந்த பாய்சன் லெவலை குறைக்கிறதுக்கு 2 டைம் வந்து ஹீமோபெர்ஃபிஷன்ற ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காப்புல. இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் அந்த மூமெண்ட் டிஸார்டரும் கொஞ்சம் செட்டில் ஆகிடும்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க் டு காட். தேங்க்யூ ஆல்.